இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 22. ஒப்புரவு அறிதல். ஒப்புரவு அறிதல் என்பது கைமாறு கருதாத உதவி என்பதாகும். குறள் எண் 213. புத்தேர் உலகத்தும் ஈண்டும் பெறலரிது ஒப்புரவின் நல்ல பிற. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தேவர் உலகத்தும் இவ்வுலகத்தும் ஒப்புரவு போல் நல்ல பிற செயல்களை பெறுதல் அரிது என்கிறார். மற்றவர்களினுடைய உதவி இல்லாமல் நாம் வாழ முடியாது. அதுபோல நாம் பிறருக்கு ஒப்புரவு போல உதவிகளை செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் நாம் ஒரு நல்ல மனிதன், ஒரு மனித நேயத்துடன் வாழக்கூடியவன். ஒப்புரவு என்னும் கைமாறு கருதாத உதவியை விட நல்ல செயல் வேறு இல்லை. ஒப்புரவு போல நல்ல பிற செயல்களை பெறுதல் தேவர் உலகத்திலும் சரி, இவ்வுலகத்திலும் சரி பெறுதல் அரிது என்கிறார். அவர் சொல்றது உண்மைதானங்க. அதாவது அந்த செயல்களை செய்ய ஒப்புரவு இல்லை, அதாவது கைமாறு செய்யாத உதவியை நாம் செய்ய வேண்டும். அதுதான் மனித நேயம். ஆனால் அப்படி செய்கிறவர்கள் மிகச் சிலரே தான். அதான் அரிது என்கிறார். அவர் செய்யவே மாட்டார்னு சொல்லலை, அப்படி செய்கிறது அரிது என்கிறார். என்ன அற்புதமாக விளக்கியிருக்கிறார் பாருங்க. ஒப்புரவு அறிதல் எவ்வளவு அற்புதமான உதவி. அதனால தானுங்க லியோ டால்ஸ்டாய் இங்கு வந்து அதை கற்று அவர் ரஷ்யாவிடம் பரப்பி அவர் மகாத்மா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதி மகாத்மா காந்தியிடம் தெரிவித்தார். இன்னும் எங்கள் ஊரில் இப்படி இருக்கா, இன்னும் உங்கள் இது எங்கெங்கே இருக்குது, இவ்வளோ அருமையாக இருக்கீங்க, உங்கள் ஊரில் தாங்க இருக்குது, எங்கள் ஊரில் எது, உங்கள் ஒரு மாநிலங்கள் ஒன்றான தமிழ்நாடில் இருக்குங்க, இந்த புலவர் தமிழ்நாடில் பிறந்தவர், அங்கே பார்த்துட்டு தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதனுடைய மூலத்தை அறிய விரும்பியே அவர் தமிழ் மொழியை கற்க விரும்பினார். இந்த பிறவியில் நான் தமிழ் மொழியை கற்காவிட்டால் கூட இந்த திருக்குறளை படிக்க விரும்பி, மூலத்தை படிக்க விரும்பி, அடுத்த பிரிவில் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி அறிவுறுத்தி இருக்கிறார். மகாத்மா காந்தி இயற்கையிலே செல்வமுடையவருங்க, வழக்குரைஞர், 3 மாடு கட்டிடங்களுக்கு உரிமையாளர். அப்படி இருந்திருக்கிறார், பார்த்துக்கிறங்க. அடுத்து ஜியோ போப்பு, அவர் இங்கு மதத்தை பரப்ப வந்தவருங்க. அவர் இதை படித்து விட்டு ஆங்கிலத்தில் எனக்கு மதமும் பரப்ப வேணாம், ஒன்றும் வேணாம், எனக்கு இந்த திருக்குறளை படித்தவுடனே அன்னைக்கு தமிழகத்துக்கு வந்ததுக்கு இந்த திருக்குறளை படித்தவுடனே என்னுடைய மூளை சலவையாகிவிட்டது என்று அவர் உடனே என்ன செஞ்சார்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பிற நாடுகளுக்கும் பரவச் செய்தார். வீரமாமுனிவர் இங்கு வந்து தமிழை மதத்தை பரப்ப விரும்பி அதை பரப்பாமல் இதை மக்களுக்கு திருக்குறளை பரப்ப ஆரம்பித்தார். இப்படி அனைவருமே இப்போ மொத்தம் இதுவரை 117 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இப்போது சுகாதாரத்துறை தலைவராக இருக்கிறார்ல, சுகாதாரத்துறை தலைவர் IAS ககன் சிங் பேடி, அவர் பஞ்சாப் மொழியில், அவருடைய அப்பா பஞ்சாப் மொழியிலே திருக்குறளை சமீப காலத்தில்தான் மொழிபெயர்த்தார். அதற்கு இப்போது திரௌபதி முர்மு ஜனாதிபதியாக இருக்கார்ல, அவர் மலைவாழ் ஜாதியினர், மலைவாழ் மக்கள், அந்த மலைவாழ் மக்கள் சந்தாலி மொழியை பேசினார். அந்த சந்தாலி மொழியில் நம்ம தமிழகத்தினுடைய தஞ்சாவூரை சேர்ந்த குறிஞ்சி இயக்கம்தான் ஜே எட்வர்டு என்பவர் மொழிபெயர்த்து அவருக்கு கொடுத்தார் சந்தாலி மொழியில்.
அப்படி 117 மொழிகளில் இதுவரை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இன்னும் எத்தனையோ மொழிகளில் மொழிபெயர்த்து கொண்டே இருக்கிறார்கள். முதலில் 1964 மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. அடுத்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இப்படி நம்முடைய திருக்குறளின் பெருமையாலே தமிழுக்கு பெருமைங்க. எங்கள் வாழ்வும், அதனால தான் பாரதிதாசன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்றான். அப்போ எவ்வளவு துறைக்கு நம்ம தமிழ் மொழியினுடைய சிறப்பை பார்த்து கொள்ளுங்க. பாரதி அவர் சொல்லவே வேணாம், அவருடைய பாடல் எல்லாமே அற்புதமானவை. ஆனாலும் கடைசி 39 வயதே வாழ்ந்தார், கடைசியில் வறுமையில் இறந்தார். இதாங்க தமிழனுக்கு கிடைச்ச ஒரு தமிழ் பண்பாடு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு அந்த காலத்திலேயே. காரணம் அவனாலேயே வாழ முடியாத சூழ்நிலை இப்போ இருந்திருக்கு. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அதனால் அப்படி நடந்திருக்கு. இனிமேலாவது மாணவ செல்வங்கள் இதெல்லாம் நீங்கள் கற்றுவிட்டீர்கள். தயவு செய்து தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள். உங்களுடைய வாழ்வை அப்படியே மாற்றிக்கொள்ளுங்கள். அதாவது வேற ஒன்றும் இல்லை, நீ அலைபேசி இப்போ வந்தது, அலைபேசி நல்லது தான். அலைபேசி வாழ்க்கையிலே இப்போ ஒரு இடத்துல போயிட்டுருக்கோம்னா அதை அங்கே ஏதாவது ஒன்று ஆகிவிட்டு உடனே பேசுகிறோம்ல, அது அலைபேசிக்கு கிடையாது. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோமா? இதெல்லாம் விஞ்ஞானத்தினுடைய முன்னேற்றம். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு அதையும் பாருங்கள். அதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். அதை விட்டு ஒரு அரை மணி நேரம் காலையில் எழுந்தவுடன் அரை மணி நேரம் ஒதுக்குங்கள். ஒதுக்கி ஒரு திருக்குறளை படியுங்கள். ஒரு அதிகாரத்தினுடைய ஒரு திருக்குறளை படிங்கள். அடுத்து அதே அதிகாரத்தில் 2வது திருக்குறளை படிங்கள் மறுநாள். இப்படி தொடர்ந்து 1330 பொழிப்புரையும் சேர்ந்து படிக்க வேண்டும். நான் சும்மா முற்றோதல் சொல்லலை, திருக்குறளை அப்படியே முற்றோதல் செய்யுங்கன்னு சொல்லலை. அதனுடைய உரையையும் படியுங்கள். உரைக்கு மூவா உரையை எடுத்துக்கொள்ளுங்கள். உரையிலே மிகச்சிறந்தது பரிமேலழகர் உரை தான். ஆனால் பரிமேலழகர் உரையை உங்கள் பருவத்தில் கொஞ்சம் கற்பது கொஞ்சம் கடினம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, மூவா உரையை எடுத்துக்கொண்டால், மூவா உரை ரொம்பவும் எளிமையாக போட்டிருப்பார் அவர். நம்ம மூவா யார், வேற ஒன்றும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக இருந்தவருங்க வரதராசனார். அதனால் அவருடைய வழியை பின்பற்றுங்கள், அவருடைய குரலை வாங்குங்கள் சிறுசா. இல்லைன்னா கலைஞர், இப்போ நான் எனக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எப்படின்னா ஒன்றுமே சின்ன 5வது படித்தவன் கூட நீட்டாக புரிஞ்சுக்கிடுவான். ஆனால் அதனுடைய விலை அதிகம். அதனால் நீங்கள் வாங்கி படிக்க முடியாத பெற்றோர்கள் என்பதால் நீங்கள் இப்போ மூவா உரையை படியுங்கள். படித்தால் உங்களுக்கு நன்றாக எளிதாக இருக்கும். நன்றி, வணக்கம். நாளை ஒரு குரலோடு உங்களை சந்திக்கிறேன்.